உங்களை போன்ற ஊடகங்களில் பத்திரிகைகளில் தலைப்புச் செய்திகளாகவே வெளிவந்திருக்கிறது. பொதுப்பணித்துறை அதாவது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை முதலமைச்சருடைய உறவினர்களுக்கு இப்படி ஒரு டெண்டர் விட்டதாக வரலாறு கிடையாது. ஆகவே இந்த செய்தி ஊடகங்களில் பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரையில் வாய் திறக்காமல் அமைதியாக மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. ஆகவே இதற்கு அவர் பொறுப்பேற்றுக் கொண்டு விசாரணை ஒரு நம்பிக்கையோடு முழு அளவில் சுதந்திரமாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் கால பொருத்தமாக இருக்க முடியும். அது மட்டுமல்ல, இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக விசாரணை நடத்தினால்தான் உண்மை வெளிவரும் என்று நான் நம்புகிறேன். முதல்வர் தரப்பில் எந்த விளக்கமும் தராது. ஏற்கனவே இந்த ஆட்சியில தொடர்ந்து வருமான வரித்துறையினர், உதாரணமாக ராம்மோகன் ராவ், அதே மாதிரி விஜயபாஸ்கர், அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர், மணல் சேகர் ரெட்டி போன்றவருடைய இல்லங்களில் எல்லாம் அவருடைய அலுவலகங்கள் எல்லாம் சோதனையிடப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் என்ன ஆனது என்பது இன்னும் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோல இதுவும் நீர்த்து போக முடியாமல் உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு முழுமையான முறையான விசாரணை நடைபெற வேண்டும் என்பதுதான் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிலைமை. இந்த ஒப்பந்ததாரர்கள் திமுக காலத்தில் இருந்தாங்க, அதிமுக மட்டும் இல்ல. இந்த ஒப்பந்ததாரர்கள் திமுக காலத்தில் இருந்தாங்க. இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு ஜெயக்குமார் விளக்கம் கொடுக்கிறார். திமுக காலத்தில் இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் எல்லாம் நடக்கல. இது வருமான வரித்துறை எல்லாம் சோதனை போடல. இன்னைக்கு கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சருடைய சம்பந்திகளே இருக்கிறாங்க. இதுக்கு என்ன ஜெயக்குமார் என்ன பதில் சொல்றாரு? அதுக்கு கேட்டுட்டு வாங்க பதில் சொல்றேன். இதை கூட தமிழக அரசு செய்யல. உயர்நீதிமன்றத்துக்கு போய் வழக்க போட்டு அதுல இந்த முடிவை உயர்நீதிமன்றம் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் திரு டி கே ரங்கராஜன் அவர்கள் போட்ட வழக்கு. ஆனால் இப்பொழுதாவது தமிழக அரசு விழித்துக் கொண்டு நீட் பிரச்சனைகளை இதுவரையில் மெத்தனமாக இருந்ததைப் போல் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில முறையான வழக்கறிஞர்களை வைத்து வாதாட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். துணை முதலமைச்சர் மீது ஓபிஎஸ் மீது திமுக சார்பாக சொத்து குவித்தார் அப்படின்றது வழக்கு தொடர்ந்திருக்கீங்க சார். இதுல அரசு அதிகாரி இருக்கிறாங்களா? முதலமைச்சர் மீது மட்டும் இல்ல, ஓபிஎஸ் மீது இருக்கு, துணை முதலமைச்சர் மேல இருக்கு. அவைகள் மேலாம் சட்டப்படி நாங்கள் உரிய அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்களா சார்? இதுல இருந்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.